సంస్కృతాన్ని తిడతారు, హిందీని మీరు రుద్దుతున్నారు, సౌత్ లో దక్షిణాదిని అంటారు. అన్ని దేశ భాషలే కదా. మన తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాలు హిందీలో డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే అదే న్యాయం. పనిచేసే వాళ్ళందరూ మనకి బీహార్ నుంచి రావాలి, కానీ హిందీని ద్వేషిస్తానంటే ఎట్లా? ஆக்டர் பவன் கல்யாண் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஹிந்தி மொழி தமிழ்நாட்டுக்கு வேணான்னா தமிழ் படங்களை ஹிந்தியில் டப் பண்ணாதீங்க. டப் பண்ணி அங்கே நார்த் சைடு அந்த படம் ஓடி அங்கேருந்து வர காசெல்லாம் உங்களுக்கு வேணும், ஆனால் வந்துட்டு ஹிந்தி மட்டும் வேண்டாம். நெக்ஸ்ட் அங்கே நார்த் சைட்லேருந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் இதில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஹிந்தி மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ எதையும் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரு அறிவு இருக்கா உங்களுக்கு? ஆனால் இதே பவன் கல்யாண் தான் பிஜேபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லியிருந்தார். அங்கே தமிழ்நாட்டை பாருங்கய்யா, அங்கே இருக்கிற சிஎம்மு, அப்புறம் வந்துட்டு கமலஹாசன் ஆக்டர்லாம் பாருங்கள், அவங்க மொழி மேலே எவ்வளோ பற்றோட எவ்வளோ காதலோடு இருக்காங்கன்னு. ஆனால் இங்கே தெலுங்கானாவில் பொலிட்டிக்கல் லீடராக இருக்கிறவங்களுக்கு மொழி மேலே பற்றே இல்லை, ஒரு காதலே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் தான் பேசியிருந்தார். ஆனால் இப்போ இப்படி பேசுகிறாரு. இப்போ எதுக்கு பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஹிந்திக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தி மொழியை திணிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றாதான் 3வது மொழியாக ஹிந்தியை கற்றுக்குறோன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை வழங்குவோம் அப்படின்னு சொன்னப்பயே அது ஹிந்தி மொழியை திணிக்கிற மாதிரி தான். தென் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி இல்லை அதர் லாங்குவேஜஸ் என்ன லாங்குவேஜாக வேணா இருக்கட்டும், அதை படிக்கணும்னு விருப்பம் இருக்கா, இல்லை அதுக்கான தேவை இருக்கா, அதை அவங்க படிக்கும் போது இன்னும் நல்லா அதை லேர்ன் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவுக்கும் ஹிந்திலாம் தெரியாதுங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனார், ஆனால் அங்கே ஹிந்தி தான் பேசணும். 1 மந்த்லேயே ஹிந்தி கற்றுக்கிட்டாரு. இப்போ நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுவார். அந்த மாதிரி தேவை இருக்கும் போது இல்லை அந்த லாங்குவேஜை விரும்பி கற்றுக்கும் போது நல்லாவே கற்றுக்குவாங்க. இப்போத்துலேருந்தே அதுக்கு அதை படிக்கணும்னு அவசியம் கிடையாது.